கண்டிப்பாம்மா. பொதுவா பாருங்க, வீடு ரொம்ப லட்சுமி கடாட்சமா இருக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம எல்லா வசதியும் வாய்ப்பும் செல்வமும் சொந்த வீடும் அமையணும்னா நம்ம ரெண்டு வகையில பாத்தீங்கன்னா வழிபாடு அப்படின்றது பண்ணணும். இந்த மாதிரி விளக்கு வச்சு மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, பொதுவாவே மகாலட்சுமி தாயாரை நீங்க வழிபாடு பண்ணணும். நம்மளோட வழிபாடு அப்படின்றது நமக்கு ஏற்படக்கூடிய தடங்கல்களை விலகி வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல நம்மளுக்கு கையில காசு நல்லா வேணும் அப்படின்னா ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யார் சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. ஒரு வீடு லக்ஷ்மி கடாட்சமா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன தீபங்கள் ஏற்றுவது சிறப்பு மேம்? சொந்த வீடு தனக்கு கிடைக்கணும் அப்படின்றவங்க என்னென்ன மாதிரியான தீப முறைகளை பயன்படுத்துவது ரொம்பவே சிறப்பு மேம்? கண்டிப்பாம்மா. பொதுவா பாருங்க, வீடு ரொம்ப லட்சுமி கடாட்சமா இருக்கணும் அப்படின்னாலே வீடு ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணுமா. அதே மாதிரி பாருங்க, காலை மாலை இரு நேரமும் நம்ம விளக்கேத்துறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தூப தீபம் ஏத்துறது, அதுக்கும் மேல சுவாமிக்கு நம்ம வீட்டுல 4 போட்டோ வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னாலும் சரி, 40 போட்டோ வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னாலும் சரிம்மா, நம்ம பாருங்க நிவேதனம் அப்படின்னு ஒண்ணு கண்டிப்பா செய்யணும். இப்ப நிறைய பேர் நிவேதனம் அப்படின்னு செய்யறது தெரிய மாட்டேங்குது. வெறும் விளக்கேத்துறாங்க, சுவாமி கும்பிடுறாங்க, அவ்வளவுதான். சுவாமி கும்பிடுறது அப்படின்னாலேமா நம்ம விளக்கேத்தணும். அதே மாதிரி பாருங்க, தூப தீபம் ஏத்தி ஏதாவது ஒரு மந்திரம் ஜபம் அப்படின்றது கண்டிப்பா செய்யணும். அந்த மந்திர ஜபம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நிவேதனம் அப்படின்றது பண்ணணும். இப்ப நம்ம மந்திர ஜபம் செய்யறோம், என்ன கடவுளுக்கு செய்யறோம்? நிறைய பேர் பாருங்க, தினம்தோறும் குலதெய்வ வழிபாடு அப்படின்னு பண்றவங்க ரொம்பவே கம்மிமா. எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இஷ்ட தெய்வம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இப்ப நம்ம எல்லா வசதியும் வாய்ப்பும் செல்வமும் சொந்த வீடும் அமையணும்னா நம்ம ரெண்டு வகையில பாத்தீங்கன்னா வழிபாடு அப்படின்றது பண்ணலாம். ஒண்ணு, நம்ம குலதெய்வத்தை டெய்லி தினம்தோறும் குலதெய்வ வழிபாடு அப்படின்றது பாத்தீங்கன்னா உலகத்துல எத்துணை யோகங்கள் இருக்கோ போகங்கள் இருக்கோ அத்துணையும் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தமா. அப்ப நம்ம ஒரு விதத்துல தினம்தோறும் குலதெய்வ வழிபாடு பண்ணாலே போதுமானது. ஆனா இப்ப பெரும்பாலும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா குலதெய்வத்தை டெய்லி கும்பிடணுமா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருக்கு. ஒரு சிலருக்கு பாருங்க, எங்க குலதெய்வம் பெருந்தெய்வம் இல்லைங்க, சிறுந்தெய்வம். நம்ம குலதெய்வம் பாத்தீங்கன்னா பெருந்தெய்வமா இருந்தாலும் சரி, சிறுந்தெய்வமா இருந்தாலும் சரி, ஆண் தெய்வமா இருந்தாலும் சரி, பெண் தெய்வமா இருந்தாலும் சரி, நம்ம எல்லையில காவல் காக்கிற காவல் தெய்வமா இருந்தாலும் சரி, கர்ப்ப கிரகத்துல உரையிற தெய்வமா இருந்தாலும் சரி, அந்த தெய்வத்தை நம்ம தினம்தோறும் வழிபாடு பண்றது அப்படின்றது பாத்தீங்கன்னா அதி உத்தமமான வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு அது பிடிக்கிறதும் இல்லை. குலதெய்வத்தையே டெய்லி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா பிடிக்கிறது இல்லை. இப்போ பாருங்க, நிறைய பேருக்கு அவங்களோட இஷ்ட தெய்வத்தை தான் தினந்தோறும் வழிபாடு பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. ஆக பிரச்சனை இல்லை, நம்ம குலதெய்வத்தை நினைச்சிட்டு அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படின்றது பண்ணுங்க. இப்ப நிவேதனம் அப்படின்னும் போதுமா உங்களோட இஷ்ட தெய்வத்துக்கு என்ன பிரியமான வஸ்து. இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்ப எங்க குலதெய்வம் வள்ளி தெய்வசேனா சமேத திருத்தணி முருகன். அப்ப முருகனுக்கு நான் தினம்தோறும் வேண்ட அப்படின்னா முருகனுக்கு பிரியமான பாத்தீங்கன்னா தென பொங்கல், தென சக்கர பொங்கல், தென பால் பொங்கல், தென மாவும் வெல்லமும் இப்படி வச்சு வேண்டலாம். இப்ப என்னோட இஷ்ட தெய்வம் அப்படின்னு எடுத்தா சிவபிரான். சிவபிரானுக்கு என்ன வேணாலும் வச்சு வணங்கலாம். அந்த மாதிரி உங்களோட குலதெய்வம், ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, உங்களோட குலதெய்வம் பச்சையம்மன், பேச்சியம்மன் அப்படி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பாத்தீங்கன்னா சிறுந்தெய்வங்கள்ல வராங்க. ஆக சிறுந்தெய்வங்கள் அப்படின்னாலே அவங்களுக்கு சக்கர பொங்கல் நிவேதனம் அப்படின்றது ஒண்ணு இருக்குமா. இப்ப சிறுந்தெய்வம் ஆண் தெய்வம் அப்படின்னா எளிமையான ஒரு படையல் இருக்கு. அவல் பொறி கடலை வெல்லம், இது எளிமையான படையல். சிறுந்தெய்வங்களா இருந்து அவங்க காவல் தெய்வமா இருந்தாலும் சரி, உக்ர தெய்வமா இருந்தாலும் சரி. இப்போ ஒரு சிலர் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, எங்களோட தெய்வம் உக்ர தெய்வங்க, அதனால நாங்க கோழி வெட்டுவோம். நாங்க கோழி வீட்டுல வெட்டலாமா, ரத்த காவு கொடுக்கலாமா? மாமிசம், உங்களோட தெய்வம் உக்ர தெய்வமா இருந்தாலும் வீட்டுல மாமிசம் வச்சு வழிபாடு பண்றது அப்படின்றது கண்டிப்பா பண்ணாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாமிசத்தை வச்சு நம்ம வழிபாடு பண்ணும்போது எதிர்மறை ஆற்றல்கள் நம்ம வீட்டுக்குள்ள அட்ராக்ட் ஆகும். முக்கியமா பாத்தீங்கன்னா சிறுந்தெய்வமாவே இருந்தா தெய்வங்களுக்கு காலடியில எத்தனையோ சக்திகள் இருக்குமா, அந்த சக்திகள் வீட்டுக்குள்ள உரைய பார்க்கும். ஆக அந்த சக்திகள் வீட்டுக்குள்ள உரைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா வீடு போர்க்களமா மாறும். ஆக அது செய்ய வேண்டாம். அப்ப இந்த வழிபாடு, இந்த வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாத்துக்கும் இந்த குலதெய்வ வழிபாடும் ஒரு உத்தமமான வழிபாடு.
நம்ம இஷ்ட தெய்வ வழிபாடும் உத்தமமான வழிபாடு. அந்தந்த தெய்வத்தை எந்தெந்த மாதிரி நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னு என்னோட பதிவுகள்லயே நான் நிறைய சொல்லியிருக்கேன். அதுக்கும் மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட்ல போடுங்க. அந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு பண்றது அப்படின்றது நாங்க சொல்றோமா, சரிங்களா? சரி, இப்ப நீங்க என்ன கேட்டிருக்கீங்க அடுத்த கேள்வி அப்படின்னா, என்ன மாதிரி விளக்கு வச்சு மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, பொதுவாவே மகாலட்சுமி தாயாரை நீங்க வழிபாடு பண்ணணும் அப்படின்னா வீடு ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும், நீங்க ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும், நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்கணும். அதாவது தாயாருக்கு வந்து பாருங்க, தானும் அழகா இருப்பா, தன்னை கும்பிடுறவங்களும் அழகா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவா. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், கை நிறைய கண்ணாடி வளையல் போட்டுக்கலாம், காலில் மெட்டி கொலுசு, அதே மாதிரி பாருங்க அழகா உங்களை வந்து அலங்காரம் பண்ணிட்டு இவ்வளோண்டாவது கொஞ்சம் பூ அப்படின்னு வச்சு நெத்தி குங்குமம் வகுடு குங்குமம் எல்லாத்தையும் வச்சு மங்களகரமா, வீடும் மங்களகரமா இருக்கணும், வீடும் வாசனையா இருக்கணும், நீங்களும் மங்களகரமா இருக்கணும், நீங்களும் வாசனையா இருக்கணும். ஒரு நைட்டியை போட்டு செய்யக்கூடாது. அப்படியே நைட்டி போடுறீங்க அப்படின்னாலும் கிழியாத நைட்டியா இருக்கணும். ஒத்த வஸ்திரம் எப்பயுமே இருக்கக்கூடாதுமா. நீங்க ஒரு ஷால் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்றதே வந்து பாத்தீங்கன்னா சொந்த வீடு வாசல் சொத்து பத்து நில போலம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடும்பத்துல சந்தோஷம் நிம்மதி குதூகலம் இது எல்லாமே கிடைக்க பெறும் தான். ஆக தாயாரையே நம்ம இப்ப வழிபாடு பண்றது சொல்றேன். எப்படி பண்ணணும் அப்படின்னா, பொதுவா வந்து பாருங்க மகாலட்சுமி தாயாரை நீங்க வழிபாடு பண்ணணும் அப்படின்னா விடியற் காலை நேரம், அப்படி இல்லை அதாவது பிரம்மமுகூர்த்தம் முடியல அப்படின்னா மாலை நேரம், மாலை 4:30 மணிக்கு மேல நம்ம எப்பனாலும் தாயாரை வழிபாடு பண்ணலாம். விடிய விடிய கூட தாயார வழிபாடு பண்ணலாம், தப்பே இல்லை, சரிங்களா? அது வந்து பாருங்க தாந்திரீக வழிபாட்டுல வந்துடும். நம்ம அர்த்த ஜாமத்துல பண்றது, நள்ளிரவுல பண்றது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா முன் ஜாமத்துல பண்றது, இதெல்லாம் தாந்திரீக வழிபாடு கணக்குல வந்துடும். ஆக மொத்தம் பண்ணலாம், எந்த தப்பும் இல்லை, புரியுதுங்களா? நிசப்தமா இருக்கும்போது நம்ம மனமும் மனித ஆற்றலும் இறை ஆற்றலும் ஒருங்கே இணையறது ரொம்பவே சட்டுன்னு இணையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக நீங்க உங்களுக்கு எப்ப சாத்தியமோ அப்ப நீங்க பண்ணுங்க. கிழக்கு பார்த்தா மாதிரி தாயாரோட போட்டோ வச்சுக்கோங்க. தாயாரோட போட்டோ வச்சு தாயாருக்கு அழகா வந்து பாருங்க அலங்காரம், மஞ்சள் குங்குமம் சந்தனம் வச்சு அலங்காரம் பண்ணுங்க. எத்தனை பொட்டு கையில கால்ல எல்லாம் வைக்க முடியுமோ, தாயார் உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னா அத்தனை பொட்டு வைங்க. அலங்காரமா இருக்கணும். அலங்கார பிரியன் எப்படி மகாவிஷ்ணுவோ அதே மாதிரி மகாலட்சுமிக்கும் அலங்காரம் ஆடம்பரம் அழகு வாசனை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், புரியுதுங்களா? அந்த போட்டோ இல்ல விக்கிரகம் இருக்குன்னா அழகா வந்து ஒரு நல்ல பட்டு இல்லைன்னா வந்து பாருங்க கரை வச்ச ஏதாவது ஒரு ஆடை ஒரு புடவை மாதிரி அழகா கட்டிட்டு நம்ம என்ன பண்ணலாம், தாயாருக்கு நகை போட்டுட்டு விக்கிரகமா இருந்தா விக்கிரமா இல்லைன்னா போட்டோக்கு இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கிறீங்க. அந்த மஞ்சள்ல வந்து பாருங்க கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க. குங்குமத்துல கொஞ்சோண்டு ஜவ்வாது போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தாய்க்கு வாசனையான பூக்கள் தாழம்பூ செண்பகப்பூ தாமரைப்பூ அல்லி முல்லை இந்த மாதிரி என்ன வந்து முக்கியமா வந்து பாருங்க பவழமல்லி மறிக்கொழுந்து பாரிஜாதம் இந்த மாதிரி வாசனையான பூக்களை போட்டுட்டு கண்டிப்பா ஒரு நெய் விளக்கு அப்படின்றது ஏற்றணும். இந்த நெய் விளக்கு வெறும் அகல் விளக்குக்கு பதில் என்ன பண்ணுங்க, மருதாணி பூ வாங்கிக்கோங்க. தாயாருக்கு அதீத பிரியமானது மருதாணி பூ. ஒரு பெரிய மண் தட்டு ஃபுல்லும் மருதாணி பூ வச்சுட்டு அதுக்கு மேல வந்து பாருங்க ஒரு அகல் விளக்கு வச்சு பசுனை போட்டு பஞ்சு திரி போட்டு முடியும் அப்படின்னா தாமரை தண்டு திரி, சரிங்களா? அதை போட்டு தாயாருக்கு விளக்கேற்றிட்டு நம்ம என்ன மந்திரம் பாராயணம் பண்ணலாம் அப்படின்னா கனத்தாரா ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணுங்க. கனத்தாரா ஸ்தோத்திரம் இது வந்து பாருங்க 21 நாள் நீங்க வந்து இந்த வழிபாட முடிங்க. கனத்தாரா ஸ்தோத்திரம் காலை மாலை 2 நேரமும் பாராயணம் பண்ணலாம். இல்ல எங்களால 2 நேரமும் பாராயணம் பண்ண முடியல அப்படின்னா மாலை நேரத்துல மட்டும் பாராயணம் பண்ணுங்க. இது 21 நாள் வழிபாடு பண்ணலாம், 48 நாள் வழிபாடு பண்ணலாம், அதுக்கப்புறம் 60 நாள் 90 நாள் 120 நாள். இதுல உங்களோட எண்ணம், அதாவது வீடு நீங்க எவ்வளவு பெருசு சிம்பிளா கட்டணும் அப்படின்னா இப்ப யார் அப்படிலாம் நினைக்கிறாங்க இல்லைங்களா, எனக்கு கையில காசே இல்லைன்னா கூட நான் ஆடம்பரமா வீடு கட்டணும் அப்படின்னு தானே ஆசைப்படுறாங்க. நியாயம்தான். அதாவது நான் வந்து ரொம்ப சௌகரியமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது என்னோட ஒரு தனிப்பட்ட ஆசை, இது நியாயமும் கூட. இது வந்து தப்பு, கையில காசே இல்லாம நீ பெருசா கனவு காணக்கூடாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இருந்தாலும் நான் சொல்றேன், உங்களுக்கு எவ்வளவு பெரிய வீடு வேணும் எவ்வளவு ஆடம்பரமா வேணுமோ அந்த மாதிரி உங்களோட பூஜை நாட்கள்ல நீங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழி வகுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கும் மேலமா நம்ம என்ன வழிபாடு பண்ணாலும் என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்மளோட வழிபாடு அப்படின்றது நமக்கு ஏற்படக்கூடிய தடங்கல்களை விலகி வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல நம்மளுக்கு கையில காசு நல்லா வேணும் அப்படின்னா ஓடி 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 உழைக்க ரெடியா இருக்கணும். நீங்க நல்லா உழைங்க, இந்த வழிபாடும் செய்யுங்க. மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு பணப்புழக்கத்துக்கு எதெல்லாம் தடங்களா இருக்கோ அந்த தடங்களை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழகா விலக்கி வைப்பா. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு அழகான
இறையாற்றல் நிறைஞ்ச ஒரு நல்ல சௌரியமான வீடு அப்படின்றது கண்டிப்பா கிடைக்குமா. வீடு லட்சுமிகரமா இருக்கிறதுக்கும் சொந்த வீடு அமைவதற்கும் என்னென்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றணும்னு ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். நன்றி. நன்றி.